சக்தி இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லப்பா. வாழாதடா வாழாத. இப்படி ஒரு பொண்ணோட வாழ்றதுக்கு நீ வாழாமே இருக்கலாம். பொண்டாட்டி எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும். நீ தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடின, அவ தலகணம் பிடிச்சு அலையிறா. அப்பா, இவன் சொன்னான்னு அந்த திமிரு பிடிச்சவளை நீ கூட்டு வந்தேன்னு வைய, அதை விட அவமானம் வேற எதுவுமே இல்ல. இல்ல இப்ப அவ இல்லனா இந்த வீட இல்லனா ஆயிருமா? டே வேலா, என்னைக்கு அவளை நீ கட்டிட்டு இங்க கூட்டு வந்தியோ அப்பவே நம்ம வீட்டோட பாதி கௌரவம் போச்சு. இப்ப மறுபடியும் கூட்டு வந்தான்னு வைய, நீதி கௌரவமும் அவ்வளவுதான் அவுட்டு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். பொண்டாட்டி இல்லாம உன்னால வாழவே முடியாதா? அவன் இருக்கால, நீ இரு. டே என்னடா, அந்த சக்தி உன்னை மதிக்கிறதே இல்லடா. சரி, உன் மேல அன்பாவது வச்சிருக்காளான்னு பார்த்தா அதுவும் இல்ல. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ அடிச்சா என்ன? உன் அப்பா அவளை வெளியில தள்ளி கதவை சாத்தினா என்ன? அவ எதுக்கு அவ குடும்பத்தோட போனா? தப்பு இல்லனா அவ இங்கே நிக்கணும்ல. நாம மன்னிக்கிற வரைக்கும் நம்ம வீட்டு வாசல்ல காத்திருக்கணும். நீ இல்லனா என்னன்னு அவ அப்பன் கூப்பிட்டதும் அப்படியே ஓடிட்டால. அவளை எதுக்குடா நம்ம கூட்டிட்டு வரணும்? மா, என்னமா பேசுற? நாம எவ்வளவு கேவலமா அவளை அவமானப்படுத்திருக்கோம் தெரியுமா? அப்பா, தயவு செஞ்சு எனக்காக சக்தியை கூட்டு வாங்கப்பா. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு என் சக்தி வேணும். அவ இல்லாம எனக்கு எதுவுமே இல்லப்பா. அப்பா, அவளை தயவு செஞ்சு கூட்டிட்டு வாங்கப்பா. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவ கண்டிப்பா வருவாப்பா. கூப்பிடுறேன்னு சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. அடச்சே, நீ வேணா பின்னாடி அழடா. அது உன் தலையெழுத்து. அவளா போனா? அவ பண்ண தப்புக்கு நான் அவளை வெளியே தள்ளல. ஏய், உன்னை புள்ளன்னு விடுறேன். அவ இனி இந்த குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டாடா. அதுலயே அவளை நான் போய் கூப்பிடணும்னு நினைக்கிற பாரு, அது கனவுலையும் நடக்காது. வேலா, அவ இந்த வீட்டுக்கு தகுதி இல்லாதவடா. அப்பா, நான் கடைசியா கேட்கிறேன்ப்பா, எனக்கு என் சக்தி வேணும். நான் பண்ண தப்புக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும். எந்த தப்பும் பண்ணாத சக்தி எப்ப அனுபவிக்கணும்?